ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்டில் ஒன் பிளாக் தான் விளாட போகிறேன். ஐ மீன் இந்த கேம் பேர் மைண்ட் கிராஃப்ட் இல்லையா, உண்மையான நேம் பார்த்தீங்கன்னா அது கேவ் கேமா. ஐயா என்னடா இது. ஓகே வா சூப்பர். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு கொஞ்சோண்டு ஃபுட்டு கிடச்சிருக்கு. சரி ஓகே, மைண்ட் கிராஃப்டோட உண்மையான பேர் என்ன, கேவ் கேமா. இப்போ தான் பார்த்தேன். வா ஹேபெல் மறுபடியும் மூட்டு. ஓகே, ஹேபெல் இருக்கட்டும், நல்லது தான். இப்போ எந்த வீட்டு நம்மளுக்கு அதிகமாக கிடச்சிருக்கு அந்த வீட்டை தான் நான் சுற்றி வைக்க போகிறேன். ஓகே, இப்போதைக்கு நம்மளால ஜங்கிள் நிறைய கிடச்சிருக்கு. ஸோ நம்மளாம் ஜங்கிளை வச்சிருவோம். ஓகேங்களா, என்ன சொல்கிறீங்க? ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜங்கிள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுற்றி வச்சிட்டோன்னா ஈஸியாக நம்மளாம் எடுத்துக்கலாம். ஓகே, செஸ்ட்டு வந்திருக்கு. செஸ்ட்டில் ஒன்று கேரட் வந்திருக்கு, உருளைக்கிழங்கு வந்திருக்கு, நெக்ஸ்ட் ஆப்பிள் வந்திருக்கு, நெக்ஸ்ட்டு ஒரு சாப்லிங் வந்திருக்கு. ஓகே, நல்லது தான். ஓகேங்களா, என்ன சொல்கிறீங்க? வேறு ஏதாச்சும் நல்லா தான் தருவாங்கன்னு பார்த்துட்டுருக்கேன். அதான் டர்ட்டே எனக்கு வேணும். ஐயோ என்னது இதுக்குள்ளேயும் உருளைக்கிழங்கு, கேரட்டு, ஆப்பிள், சாப்லிங்கு. சூப்பர். இப்போ பார்த்திங்கன்னா சுற்றி இந்த ஓக்லாக் நம்ம வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் கிடச்சிருக்கு. 1 2 3 4 5 6 7 8 இன்னும் 1 2 3 4 தான் வேணும் இன்னும். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கும். ஐயோ கீழே மட்டும் விழுந்துடக்கூடாது. இல்லைங்க, கரெக்டாக இல்லை. இன்னும் 1 2 3 4 வேணும் இன்னும். இங்கே பாருங்களேன், மஷ்ரூம் கவா கொடுத்துருக்கானுங்க. டே கொஞ்சம் இங்கே வாயா. ஐயோ நான் வேறு எக்ரி அடிக்க முடியாத, வச்சா பறந்துடுவான். கோழிங்கெல்லாம் போங்க, கோழியில் எனக்கு பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். கோழி வா. இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஷிஃப்டாக இங்கே தான் நம்ம எடுக்க வந்திருக்கு. ஓகே, இப்போதைக்கு ஒரு ஸ்கொயர் மாதிரி வந்திருக்கு. சூப்பராக. ஓகேங்களா, என்ன அதுல இது ஃபுல்லாக இதுக்குள்ள மட்டும் பீட்ரூட் 26 பீட்ரூட்டு, ஒரே ஒரு சாப்லிங். ஓகே, ஏன்டா 26 பீட்ரூட்டு? ஃபைனலி கொஞ்சமாச்சும் யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. ஒரு ப்ரெட்டு, 2 சாப்லிங், ஒரு பேர்ட்ஸு, ஒரு வாட்டர் பக்கெட், ஒரு பிக்காக்ஸ். ஓகே, சூப்பர் தான். நெக்ஸ்ட்டு இதுக்கே வந்துட்டோம் போல். சூப்பரு. இப்போ பார்த்திங்கன்னா நான் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஒன்லி இதை வச்சு நான் ஏதாச்சும் பண்ண போகிறேன். கீழே மட்டும் விழுந்துடக்கூடாது. அது கொஞ்சம் நேரம் ஆகுன்றதுல நம்ம என்ன இப்போதைக்கு ஃபார்மிங் செய்யலாம் நம்புகிறேன். ஐயா உட்டு வேறு வேணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காகவே உட்டு இல்லை, ஃபுட்டு கொடுத்துருக்குற கேரட்டு அதெல்லாம் நட்டு வைக்கணும். 1 2 3 4 5 6 7 8. ஐயோ மேலே வேணா 8. இப்போ உருளைக்கிழங்கு அந்த ஃபஸ்ட்டு இந்த கோழியை பார்த்து வெளியவும் கோழி தான் கற்றுக்கணும். நாங்கள் யாழை இதை உடச்சிட்டு அது நான் என்ன பண்ணுறேன், இங்கே வச்சுருக்கேன். ஐயா கீழே விழுந்துடக்கூடாதுங்க, அவ்வளோதாங்க. மொத்த பேர்லாம் போயிடும். ஸ்டோனுக்கே வந்துட்டோம். ஃபைனலி ஒரு ஸ்டோன். நான் அதுக்கும் பார்த்திங்கன்னா கீழே விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சேஃப்டியாகவே வச்சுக்கணும். ஏதோ தரீங்களேடா, ஆனால் ஏன்டா மாட தரீங்கடா, அங்கே போகக்கூடாதுடா. ஓடி ஐயோ இது என்னது டைரக்டா? ஆமாம் டைரைட்டு. காப்பர் ஏன்டா இதெல்லாம் தெரியுங்க. இப்போ என்ன எதையும் செய்யவும் முடியாது. குத்தானுங்க பாருங்கள் நல்லா. ஷிட் டை ஆகிட்டேன். வாட்ரு பக்கெட்டும் அதோட போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கடுப்பு. ஆரோ இந்த ஆரோ வச்சு நான் என்னடா பண்ண போகிறேன்.
அந்த ஒரு பாட்டு வரும் பார்த்தீங்களா, கோல்டன் ஸ்பார், அதை வச்சு அந்த மாதிரி தான் நான் பாட்டு சொன்னேன். ஏன்டா இதெல்லாம் தரீங்க? ஏன்டா? ஓகே, இப்போதைக்கு ஒன்று 8 டார்ச் இருக்குது. அந்த 8 டார்ச் நான் வச்சுக்கிறேன். அப்பா டார்ச் வச்சு வந்தாங்க பேஸ் மாதிரியே இருக்குது. அதுக்காக நான் சேஃப்டிக்கு எதுக்கும் எல்லாத்தையும் நான் உள்ளே போட்டுக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப ஒரு பத்திரமான ஒரு ரிசோர்ஸ். ஓகேங்களா? இப்போதைக்கு என்கிட்ட ஒரு 2 கல் இருந்துச்சுன்னு இதுக்கான ரெசிபி பாருங்கள். வித்தியாசமாக நான் தான் செய்வேன். அதுக்குண்ணே ஏன்டா மறுபடியும் ஏன்டா அதே தரீங்க? எப்படி 2த்தையும் அப்படியே கிழிச்சி சேர்த்து போட்டுக்கிறேன். ஐயோ, செஸ்ட்டாக தானே ஊட்டிடுறோம். நெக்ஸ்ட் இந்த ஆரோ எங்கடா? ஆரோ எங்கடா? ஏதாச்சும் ஒன்று தாங்கடா. இப்போ பாருங்கள், ப்ரெட்டாக தரானுங்க. பரவாயில்ல, ப்ரெட்டு வந்து ஃபுட் சோர்ஸுக்கு இருக்கட்டும். ஆனால் அந்த வாட்டர் பக்கெட்டை வச்சுமே ஓகே பார்த்துக்கிறேன். வாட்டர் பக்கெட் வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், தள்ளி விட்டான் அந்த ஜாம்பி பைய. அதனாலே நம்மளுக்கு அது ஒரு லாஸ். ஓகே பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். நேரத்துக்கு நான் டை ஆகிட்டு இருப்பேன். இந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னை காப்பாற்றுச்சு. அப்படி இல்லைன்னு வைங்க, நான்லாம் டை தான் தாங்கடா. அப்படியே நான் போட்டு உடச்சிட்டு போயிட்டே இருக்கேன்டா. இவனை எவனடா ஸ்பான் பண்ணுங்க? எவனா போனான்? அடிச்சிடாதரா போ. ஐயோ, ஜாம்பியோட சேர்த்து என்னையே கீழே தள்ளி விட்டாங்க. பொறுத்துட்டு இருக்கேன். இவ்வளோ நேரம்லாம் பொறுத்துட்டு தான் இருந்தேன். ஆனால் இதுக்கு மேலே பொறுக்க மாட்டேன். என்னம்மா வெறுப்பேற்றுங்க? பாரு. ஆனால் பாருங்களேன், அந்த ஜாம்பி எனக்கு கடுப்பேற்றுறான். ஐயா, இது வேறு பத்தாதா? ஒரு கூடா ஐயோ, பார்க்கலாம் எவ்வளோ கிடைக்குதுன்னு. வந்தாலும் போட்டு பழக போகிறோம் பாருங்களேன். ஓகே, லக்கி ஃப்ரெண்ட்ஸ், லக்கி. ஃபைனலி எனக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் கிடச்சிருச்சு. நான் அயன் பத்திரமா வச்சுருக்கேன், லாபம் பத்திரமா வச்சுருக்கேன், நெஸ்ஸை பத்திரமா வச்சுருக்கேன், ஃபுட்டும் பத்திரமா வச்சுக்கிறேன். வேறு ஏதாச்சும் வைக்கணும், காபிள் ஸ்டோன் வச்சுக்கிறேன், இவனை வச்சுக்கிறேன். வேறு எவனாச்சும் தேவைப்படுவானான்ற மாதிரி தான் தோணுது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பண்ணால் நெக்ஸ்ட்டு லெவலுக்கு நம்ம வந்துட்டோம் ஃபைனலி. அதில் எனக்கு கிடச்சது ஒரு ஃபர்னன்ஸ் கூட என்னால் செய்ய முடியாது. ஸோ மை காட். சரி, ஓகே. என்கிட்ட இருக்கிற வுட்டு விஷயம் கூட இப்போ நான் என்ன செய்ய போகிறேன். ஏன்னா அதுக்கு மேலே எனக்கு வேறு வழியே இல்லை. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒன்றா ஏன்டா அப்பப்போ யூடியூப் இதே போட்டுருக்காரு. இது எடுத்துக்க. ஐயோ, ஒரு பிளாக் வேறு வேஸ்ட்டுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று 2 3, இப்போ 1 2 அவ்வளோதான். இப்போதான் எனக்கு இப்போதைக்கு. ஆஹா, இன்னொரு பக்கெட் வேறு தரானுங்க. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இந்த ஒரு பொட்டியை உடச்சி எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவோம், பக்கெட் எடுத்து கையில் வச்சுருங்க பாருங்க. பக்கெட்டு இப்போன்னா 3 டைமண்ட் வேறு இருக்குது. என்னடா எவ்வளோ கீழே மட்டும் போடுறேன். அவ்வளோதான் எனக்கு. வேறு ஏதாச்சும் எடுக்கணுமா? வேறு அந்த செஸ்ட்டுக்கு உள்ளே வச்சுக்கலாம். வாவ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மரம். ஓகே, மரம் வளர்ந்துருச்சு. நான் கொஞ்சம் கிளியர் பண்ணி விடலாம்.
ஏய் கீரை மட்டும் விழுந்துடக்கூடாதுங்க. மரமும் ஒரு மெயினான ஒரு பொருள் இந்த கேமில். ஸோ அதனால் தான் பார்த்து எடுக்கிட்டு தான் இருக்கு. யார் கூட என்னது மறுபடியும் அதே தான். நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த டேட் போல்ஸ் மட்டும் தூக்கி அடிச்சுட்டு மீதி எல்லாத்தையும் நான் என் கூட நான் வச்சுக்க போகிறேன். டைமண்ட், கோல்டு இதெல்லாமே நம்மளுக்கு ரொம்ப தேவைப்படுறது. அதனால தான் நான் வச்சுட்டுருக்கேன். ஓகே, இன்னொன்று ஃபால் டவுன் ஆகிட்டுருக்கு. சரி, ஓகே. என்னோட ஒரு நெக்ஸ்ட்டு மெயினான பொருள் எடுத்துட்டு வேறு ஏதாச்சும் வெளியே போடணுமான்னு பார்த்தேன். எனக்கு போடுறதுக்கு தோணலை. அதனால் என்னோட செஸ்ட்டு செஞ்சு வச்சேன். ஒரு டார்ச்சை தூக்கி வச்சேன். உள்ளே தூக்கி நல்ல ஒரு மோஸ்ட் வேல்யூபிள் சோர்ஸஸ்லாம் தூக்கி இதுக்குள்ளே தான் போட்டேன். என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா டோட்டம். புரியுதா? டோட்டமாக ஃபண்டை பவருங்க. அதெல்லாம் நம்மளுக்கு ஆனால் கிடைக்கிறதே ரேரு. நம்மளுக்கு வேறு கிடச்சிட்டு என்ன பண்ணுறது? டேய் சவுண்டை குறடா. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கதவை வைக்கலான்னு இருக்கேன். என்ன சொல்கிறீங்க நண்பர்களே? டேய் எப்போ நான் 15 நாள் ஆனேன். அடா பாவிகளை ஏங்க நான் 15 நாள் கூட ஆனேன்னு தெரியல. டேஸ் 15 வரையும் போயிட்டு. சரி, ஓகே. அதான் இங்கே பாருங்க, இதான் நம்மளோட குட்டி ஒரு பீஸு. இந்த பக்கம் நான் வைன் பண்ணுறது எப்படி இருக்கு? சூப்பர்ல. ஏன்னா இதோட தான் வீடியோ முடிக்கலான்னு இருக்கேன். இது பக்கத்தில் ஒன்று வச்சுக்கலாம். பிளாக் பாத்திரம் தான் இது வேறு வச்சுருக்கேன். ஒரு டிஃபென்ஸுக்காக தான். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பிடிச்சிருக்கேன். இதோட இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கிறேன். நீங்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் போட்டுவிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களை வந்து பார்க்குறேன்.